ஃபோன்பே ஆப்ல இருந்து எப்படி வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் வந்து பண்றது அப்படிங்கறதான் டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஃபோன்பேல இருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து மணி டிரான்ஸ்ஃபர் பண்றது அப்படிங்கறத டீடைலா தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோன்பே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் மணி அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருக்கும். அதில் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா டூ பேங்க் அண்ட் யூபிஐ ஐடி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு ஆட் ரெசிப்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு இப்போ வந்து மணி ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண போறீங்களோ அந்த பேங்க் வந்து இதில் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்துருக்கும். ஃபர்ஸ்ட் பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. அக்கௌண்ட் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு திருப்பி கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுமே கன்ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. திருப்பி அக்கௌண்ட் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு ஹோல்டர் நேம் கேட்டிருப்பாங்க. அந்த பேங்க்ல அவங்களோட நேம் என்னவோ இருக்கோ அதை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிடணும். என்ட்ரு பண்ணிட்டு கீழே நெக் நேம் வந்து கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான், அது எதுவும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. அக்கௌண்ட் நம்பரு, கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அதுக்கப்புறம் ஹோல்டர் நேம் இதெல்லாமே என்ட்ரு பண்ணிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்னு கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுறதுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணுமோ அதை என்ட்ரு பண்ணிட்டு அந்த சைடில் இருக்கக்கூடிய ஏரோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட யூபிஐ நம்பர் வந்து என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க, பின்னு. அந்த பின்னை நீங்கள் என்ட்ரு பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பேமெண்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி வந்துடும் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடும். இந்த மாதிரி மென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அமௌண்ட் சென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து காட்டும். நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணி அந்த ரிசிப்டை கூட நீங்கள் வந்து ஷேர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி வந்து ஃபோன்பேலேருந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுருப்பீங்க. இதில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.